ஒரு சிறிய கிராமத்தில் கார்த்திகை என்ற 13 வயது பையன் குடும்பத்துடன் வறட்சியும் வறுமையும் நிறைந்த சூழலில் வாழ்கிறான். அவனது தந்தை ஒரு உழவர். அவர்களது கிராமம் பல ஆண்டுகாக மழை பெய்யாத காரணத்தால் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. பயிர்கள் விளையாததால் கிராம மக்கள் பட்டினியால் அவதிப்படுகின்றனர். கார்த்திக்கின் குடும்பம் ஏழ்மையில் வாடுகிறது. பள்ளிக்கூடம் பணம் இல்லாமல் மூடப்பட்டதால் கார்த்திக் படிப்பை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. ஆனால் அவனுக்கு கற்றலின் மீது ஆர்வம் அதிகம். அவன் கிராமத்தின் சிறிய நூலகத்தில் போய் அறிவியல் மற்றும் பொறியியல் புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கிறான். அங்கு அவன் காற்றாலை பற்றி அறிகிறான். காற்றை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்து நீர் பம்ப் செய்யலாம் என்று அறிந்து அவன் ஒரு திட்டம் தீட்டுகிறான். அவனது தந்தைக்கும் இந்த யோசனை பிடிப்பதில்லை. கார்த்திக் குப்பை மற்றும் பழைய இயந்திரங்களில் இருந்து பாகங்களை சேகரிக்கிறான். பல தோல்விகள் மற்றும் சிரமங்களை சந்தித்த பிறகு அவன் ஒரு சிறிய காற்றாலையை கட்டி முடிக்கிறான். காற்றாலை மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் கிராமத்தின் நீர் பம்பை இயக்குகிறது. இதனால் வயல்களுக்கு நீர் பாய்ச்ச முடிகிறது. பயிர்கள் விளைந்து கிராமத்தில் மீண்டும் நம்பிக்கை பிறக்கிறது. வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு புலம்பிக் கொண்டிருக்கிறதுக்கு இருக்கிறத வச்சு எல்லோராலும் சாதிக்க முடியும் என்று இந்த சின்ன பையன் நிரூபிச்சிருக்கான்.